ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சே ஒரு கார பணியாரம் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி கார குழி பணியாரம் செய்ய போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு, டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. நீங்க உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா நம்ம குழி பணியாரம் சாப்பிடும் போது வாயில அங்கங்க கடிப்படும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது நல்ல கலர் மாறி வரட்டும். இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட நீங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கல. உங்ககிட்ட இருந்தா அதுவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வெங்காயத்தோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயத்தோட டேஸ்ட்டுக்கு மட்டும் தான் உப்பு சேர்க்கிறேன். நம்ம இட்லி மாவுல ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் மாவோட சேர்த்துக்கலாம். ஆறிடுச்சு. இந்த மாவோட சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடிசா நறுக்குன தேங்காய் சேர்த்திருக்கேன். வேணாலும் திருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கல்லுல ஊத்திக்கலாம். இப்போ கல்லு நான் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. நம்ம மாவை ஊத்திக்கலாம். பாதி பாதி ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகி வரும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லாவே கலர் மாறி இருக்கு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மெதுவா ஸ்பூனால எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. வீட்டில் இட்லி மாவு இருந்தா நீங்க உடனடியா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்க சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதுவுமே சைட் டிஷ் இல்லாமலும் ரொம்ப கிறிஸ்பா நம்ம சாப்பிடலாம் ஈவினிங் டீ டைம்ல. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியில எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு நம்மளோட குழி பணியாரம். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். எல்லா பணியாரமும் நான் வெளியில எடுத்துட்டேன். இப்போ அடுத்த பேட்ச் ஊற்றி காமிக்கிறேன். என்ன சேர்த்ததும் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததும் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா பணியாரமும் உங்களுக்கு சுட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா பணியாரமும் சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஈவினிங்கில் வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பாய்.